இது ஆனகுல சீரிஸோட கண்டினியூஷன். போன வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா அதோட லிங்கை நான் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், மறக்காம போய். உடுமலைப்பேட்டையில இருந்து மூணார் போற வழி அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நாங்க போறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி மான்சூன் ஸ்டார்ட் ஆயிருந்தனால பாக்குறதெல்லாம் அவ்வளோ செழிப்பா நல்லா தளன்னு இருந்துச்சு. சுத்தியில இருக்க அந்த கிரீனிஷ் அட்மாஸ்பியர் கூட நம்ம கார்ல ஓடிட்டு இருக்க யுகனிட்ஸை கேட்டுட்டு டிராவல் பண்ணும்போது அந்த 60 கிலோமீட்டர் ஹில்ஸ் அப்படி ஒன்னும் எங்களுக்கு தூரமா தெரியும். மதியம் 12 மணிக்கெல்லாம் மூணார் ரீச் பண்ணிட்டோம். ஆனா நாங்க போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணோம். அடிவயத்துல வேற பயங்கரமா சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, இது பசியே. ஆல்ரெடி அங்க ரூம்ல லஞ்ச் நமக்காக ரெடியா இருந்துச்சு. போற வரைக்கும் தாங்கணும்ல, அதனால லைட்டா சாப்பிட்டு போயிடலாம்னு உள்ள போனா இங்க கேரளா ஸ்பெஷல் இறைச்சி சோறு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. சாப்பிட்டு பார்த்தா நம்ம ஊர் அரிசி பருப்புல சிக்கன் கிரேவி பீஸை போட்டு வச்சிருக்காங்க. அந்த அரிசி பருப்பு சாப்பாடை பத்தி பேசிட்டே அப்படியே ரூமுக்கே வந்துட்டோம். நமக்காக மட்டை சாப்பாடோட மீன் குழம்பு ரெடியா இருந்துச்சு. அதை முடிச்சிட்டு பக்கத்துலயே ஒரு ஆறு இருக்கு, அங்க குளிக்கலான்னு வந்துட்டோம். மூணார் இருந்து ஆனகுளம் வர வழியில பயங்கர மழை. நம்ம வந்து வேஸ்ட் ஆயிரும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்பெல்லாம் இல்ல நீங்க என்ஜாய் பண்றதுக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி மழை அப்பப்போ ஸ்லோ ஆச்சு. இங்க ஜீப் சவாரி தனியா கூட இருக்கு. ஆனா நாங்க அகாமடேஷன் வித் ஃபுட் அண்ட் ஜீப் சவாரி எல்லாமே ஹோல்சமா அப்படியே புக் பண்ணி நாங்க மழை நின்னதுமே குளிக்கலான்னு வந்தனால பாக்குற இடம் எல்லாமே மிஸ்டா இருந்துச்சு. தண்ணி செம சில்லுன்னு இருந்துச்சு. ஈரோட்ல இருந்தவனுக்கெல்லாம் இந்த சில்னஸ் பத்தாதுரா அப்படின்னு சொல்லி போனதுமே இறங்கிட்டோம். நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் பீக் சம்மர்ல வந்திருக்கேன். அப்போல்லாம் ஆனகுளமே அவ்வளவா யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருந்தாங்க போல. யாருமே இல்லாம இந்த காட்டுக்குள்ள தனியா ஒரு 5 பேர் மட்டும் குளிச்சிட்டு இருந்தோம். யானை புலிகிது வந்துருமோ அப்படின்னு அந்த பயத்தோட குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இன்னும் அப்படியே மெமரியில இருக்கு. ஒரு மணி நேரம் செமையா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு ரூமுக்கு வந்து நான் இங்க ஆல்ரெடி வந்திருக்கனால எனக்கு எங்க போகணும் அப்படின்னு கரெக்டா தெரிஞ்சிருந்துச்சு. அதனால கூகுள் மேப் மூலியமாவே காட்டேஜ் ஓனர்ட்ட ஸ்ட்ரைட்டா பேசி பேக்கேஜ் புக் பண்ணி நாங்க இருந்த காட்டேஜ்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே ரெகுலரா யானை வர ஸ்பாட் இருந்துச்சு. சரி நைட் அதை பார்க்கலாம்னு கிளம்பி 20 ரூபீஸ் பே பண்ணா ஃபேமிலியோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு யானை கிட்டத்துல பாக்குற மாதிரி ஒரு ஸ்பாட் ரெடி பண்ணி. இவர் ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். நேத்து யானை இந்த இடத்துக்கு வந்ததை போட்டோ எடுத்திருந்தேன். நான் இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்திருந்தப்போ யானை கூட்டமா 6 மணிக்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துருந்துச்சு. ஆனா நாங்க போனப்போ மழை பயங்கரமா பெஞ்சிருந்தது. அதனால யானை வரது டவுட் தான் அப்படின்னு போட்டோகிராஃபர். ஈவினிங் ஆனாவே எல்லா டூரிஸ்டும் இங்க நைட் ஜீப் எடுத்துக்கிட்டு யானையை பார்க்க வந்துருவாங்க. ரெகுலரா யானை இந்த இடத்துக்கு வரதுக்கு நிறைய ரீசன் சொன்னாங்க. ஆனா அந்த போட்டோகிராஃபர் சொன்னது லாஜிக்கலா இருக்கு. பாறைங்களுக்கு இடையில ஏதோ மினரல் செக்ரீட் ஆகிறதா, அந்த சால்ட் டேஸ்ட் யானைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ரீசனுக்காக பர்டிகுலரா அந்த ஸ்பாட்டுக்கு யானை ரெகுலரா வருது. நைட் பரோட்டா சிக்கன் கறியோட டின்னர் முடிச்சுட்டு கேம்ப் ஃபயர்ல ஒரு ஆட்டத்தை போட்டு எந்திரிச்சு நின்று அந்த மிஸ்ட் காட்டேஜ் சுத்தி ஃபுல்லா கவர் ஆயிருந்துச்சு. நாங்க இருந்த காட்டேஜ் கிளீன் அண்ட் ஸ்பேசியஸா இருந்துச்சு. 3 பெட்ரூம்ஸ், அது கூடவே அட்டாச்ட் டாய்லெட்ஸ், ஒரு கிச்சனும் தனியா இருந்துச்சு. நாங்க பர் பர்சனுக்கு 1700 அப்படியே பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தோம். காட்டேஜோட கான்டாக்ட் நான் கமெண்ட்ல பின் பண்ணேன். காலையில சுட அப்போ கொண்ட கடலையோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு அப்படியே ஜீப் சஃபாரி கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல நாங்க போன சூப்பரான அந்த ஜீப் சஃபாரி பத்தி பார்க்கலாம்.